நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு தரும்? ஐயா, போன வருஷம்தான் நான் நல்லா இல்லை, போன வருஷம் என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் முட்டுக்கட்டைகள், கல்யாணம் நடக்கலை, நடந்த கல்யாணம் சரியில்லை, அல்லது எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எதுக்காக பிறந்தேனே தெரியல, அந்த அளவுக்கு போன வருஷம் மன அழுத்தம், இந்த வருஷமாவது எனக்கு நல்ல அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை எப்படி தரப்போகிறது? நான் அடிக்கடி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வருட பலன்கள் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. 12 ராசிகள்லையும் கோடிக்கணக்கானவர்கள், உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 800 கோடி பேரையும் பிரித்தோம்னா 12 பங்காக பிரித்தோம்னா ஒரு ராசிக்கு 60-65 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய இயக்கத்தை தாங்க இதை வச்சு நம்முடைய புத்தாண்டு பலன்களை கண்டிப்பாக சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்றதை கணிச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களாக சொல்லுகிறோம். இந்த பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சுத்தான், அதாவது கோட்சாரம் மற்றும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை இணைத்து தாங்க பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பான பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரே இடத்தில் மீன வீட்டில் நிலையாக இருக்கின்ற அதே நிலைமையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி மகர வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடக வீட்டிற்கு போகிறார். அப்போ ராகு கேதுக்கள் கடகத்திலும் மகரத்திலும் மாறக்கூடிய சூழல்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க, குரு பயிற்சி. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா சரியாக ஒரு 40-45 நாள்லேயே 7 வாரங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஒரு உன்னதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் உச்சத்தை அடையும் போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலன்கள். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கெடுப்பார் என்றால் குரு கொடுப்பார் என்பது தான் உண்மை. ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களை குறைப்பது, ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மாற்றங்களை நல்ல விதமாக தருவது, முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பண வருமானம் போன்ற அமைப்புகளை கொடுப்பது குரு பகவான் என்பதாலும், அபூர்வமான 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி இப்போது நடக்கப் போகிறது என்பதனாலும் உண்மையிலேயே மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அதிசாரம் என்கின்ற முறையில் போன முறை எப்படி அவர் மாறினாரோ அதை போலவே டக்குன்னு அடுத்த ராசிக்கு மாறினாலும் பின்னாடி அப்படியே வேறு மாதிரி வந்துடுறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் கடகத்தில் ஏற்படுது. இந்த கடகத்தில் குரு கேள யோகம் ஏற்பட்டாலே உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்க்கும் பொழுது ராகு கேது குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்பவை ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமைகளில்தான் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. பெரிய சோதனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. ஆகவே சென்ற வருடத்தைப் போல அல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய புத்தாண்டாகவே அமையும் என்பதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சம் என்கின்ற இடத்துல 4ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். 4ஆம் இடத்துல மாறப்போகி டிசம்பர் மாதம் கேள யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போவதால் பண வரவுகளில் குறைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஐயா, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா, ஏதாவது கஷ்டங்கள் வருமா அப்படின்னு பார்த்தா போன 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படிலாம் ஒன்றும் உங்களுக்கு 7.5 சனி பெரிய துக்கங்களை கொடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை.
உண்மையை பார்த்தா விரையச்சனியாக இருக்கக்கூடிய இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சேமிக்க முடியாமல் செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பணவரவுகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆகவே இப்போது எந்த இடத்துலையும் 7.5 சனியோட பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. ஆனால் அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் நடக்க இருக்கின்ற குருப்பெயர்ச்சியின் மூலமாக ஜென்மச்சனிக்குள் நீங்கள் வர வேண்டும் என்பதால் இந்த வருஷமே சில உஷாரான நடவடிக்கைகளை, தற்காப்பு நடவடிக்கைகளை நீங்கள் வச்சுக்கணும். ஜோசியம்ன்றது இந்த வருஷம் மட்டும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்கிறதில்ல. அடுத்த வருஷமும் இப்படி இருக்க போது இந்த வருஷமே உஷாராரு அப்படின்னு சொல்ல போகிறது தான். அடுத்த வருடம் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்திற்குள் நீங்கள் உள்ளே நுழைவீர்கள் என்பதால் உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்புக்கான தொடக்கங்கள் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம்ல, அந்த இனிஷியல் ஸ்டேஜாக இந்த வருஷம் உங்களுக்கு யாராவது ஏமாத்துறவங்க உங்ககிட்ட வருவாங்க. ஒரு ஃப்ரெண்டு வாயா ஒரு 5 லட்சம் கூட 10 லட்சம் கூட இதை செய்யலாம் அதை செய்யலாம், வேலையை உற்று தொழிலை இப்படி ஆரம்பிச்சிடலாம், அல்லது அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு காசு பண்ண விஷயத்தில் உங்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள், விரயம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நான் சொல்கிற பலன் பொருந்தாது. இளைய பருவத்தில் இருப்பவர்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம் என்கின்ற ஒரு துடிப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள், வேலைகள் நடக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்துலையும் வேலையை விட்டுறாதீங்க. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது சாதகமான நேரம் கிடையாது. ஒரு வருஷம் கழித்து சிக்கல் வரப்போகுது. மறுபடியும் ப்ரொடிக்ஷனை புரிஞ்சுக்கங்க. அடுத்த வருஷம் சிக்கல் வரும். அதற்கான முன்னேற்பாடுகளில் நம்ம கவுந்துராமல் இப்போவே நம்ம கவனமாக இருக்கணும். இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் காதல் வரும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அல்லது ஏற்கனவே இப்போ தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இதெல்லாம் அடுத்த வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தம், பிரேக்கப் என்று சொல்லப்படக்கூடிய காதல் தோல்வி போன்ற அமைப்புகளில் வரும். ஆகவே இளைய பருவத்தினர் தன்னுடைய சக்தியை விரயம் செய்யாமல் தொலைநோக்கு சிந்தனையோடு எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும், கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதில் சம்பாதிக்கணும், அதில் சம்பாதிக்கணும், இதில் சம்பாதிக்கணுன்ற மாதிரியாக ஒரு உயர்ந்த சிந்தனை அமைப்போடு நகரக்கூடிய அந்த அமைப்பை அப்படியே முன்னிறுத்தக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்குங்க. சும்மா பகட்டு வார்த்தைகள்லாம் இளைய தலைமுறையினர் நம்பவே கூடாது. எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இதை செய்யலாமா வேண்டாமான்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. 50 வருடத்திற்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே அருமையான யோக பலன்கள் நடக்கக்கூடிய வாரமாக புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு.